வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அருண் விஜய் நடிப்பில் வெளியே வந்திருந்த மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூ பொறுத்த முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருண் விஜய் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா தலையில் பயங்கரமாக அடிபட்டது. 30 லட்ச ரூபா ட்ரீட்மெண்ட் செலவாகுங்கிறாங்க. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் விஜய் ஒரு 10 ரூபா அவார்டு நோட் எடுத்துக்கிட்டு லண்டன் கிளம்புறாரு. பொண்ணை கூட்டிகிட்டு அந்த அவார்டு நோட்டை மாத்திரம் 30 லட்ச ரூபா கிடைக்கு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சலாம் நினைக்கிறாரு. ஸோ அந்த 10 ரூபா நோட்டை அங்கே ஆட்டை போகிற ஒரு கேங் வந்து கிளம்புது. ஸோ அங்கே கைகளுக்கு வந்து ஏற்படுத்தல லண்டன் போலீஸ் வந்து அருண் விஜய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடக்க போகுது. அங்க இருக்கிற ஒரு 3 தீவிரவாதிகளை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு வெளியே இருந்து வெளில வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உள்ள போனது யாரு அந்த ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோ வாட்ச்ல அந்த 3 பேர் வெளியே போறதை எப்படி தடுக்க போறாரு, அதே மாதிரி பொண்ணோட ஆபரேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சதா இல்லையா, வில்ல எந்த மாதிரிலாம் பிரச்சனை கொடுக்குறான், இது எப்படி ஹீரோ வந்து முறியடிக்கிறாரு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜயோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு பாடி செம ஃபிட்டா இருக்கிறதுனால ஒவ்வொரு அடியுமே வந்துட்டு பயங்கரமா இருக்குதுன்னே சொல்லலாம். அங்க அழுவும் போது அப்படியே வந்துட்டு உண்மையாலுமே அடிக்கிறாரு அப்படிங்கிற அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் நடிப்புமே நல்லாவே இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா பஸ்ல வரக்கூடிய ஒரு ஃபைட்டு, அதே மாதிரி ஜெயிலில் நடக்கக்கூடிய 2 சண்டை காட்சிகளுமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. இந்த மிளகா தூவி விட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கலைச்சு விடுறது, அதே பத்தி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஜெயிலில் கைதிகளை எஸ்கேப் ஆகும்போது அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு தடுக்கிற அந்த காட்சிகள், தண்ணியிலிருந்து கடைசி கிளைமேக்ஸ்ல எகிரி குச்ச அந்த காட்சிகள்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. இவரை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல வந்து எல்லாருமே ரொம்ப சின்ன ரோல் தான். எமி ஜாக்சன் த்ரூ அவுட் வந்தாலுமே அவங்களுக்கான அந்த டைலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்தது. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சித்தா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் கலக்கின ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களுமே இந்த படத்துல வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற மாதிரி வந்திருக்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப சின்ன ரோல் தான். அருண் விஜயோட பொண்ணு, ஸோ அவங்களுக்கான அந்த கெமிஸ்ட்ரி பாண்டிங் அப்படிங்கிறது மேபி வந்து ஒரு 50-50 ஒர்க்காக இருந்தது. இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த எமோஷனுங்கிறது வந்துட்டு த்ரூ அவுட் இருந்திருந்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருக்கு. படத்தோட பெரிய வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிளஸ்ங்கிறது பிஜிஎம் தான். அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ஏஎல் விஜயுமே வந்துட்டு அற்புதமான ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொடுத்திருந்தாரு. செகண்ட் ஹாஃப் மேல ஜெயிலுக்குள்ளே இருந்தனால மேபி அந்த லேக் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கதா செய்து அதை தவிர்க்கவே முடியல. ஏன்னா ஜெயில இருந்து அந்த கதைகளும் அப்படியே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 தீவிரவாதியை பிடிக்கிறாங்க. அவன் 3 பேர் திடீர்னு எஸ்கேப் போறான். திடீர்னு அந்த 2 பேரை பிடிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ஓடி போறான். இந்த 3 பேர் டப்புன்னு சுட்டு போட வேண்டியது, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது, இல்லை ஏதோ ஒரு ரூம்ல போட வேண்டியது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கதா செய்யுது. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கூடவே இருக்கிற ஒரு வில்ல, வெளியே இருக்கிற ஒரு வில்ல, அவன் போன் கால் கூட கம்யூனிகேட் பண்றதுன்ட்டு வில்லனோட கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாக்குற நமக்குமே வந்துட்டு செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா வந்துட்டு மூவ் ஆயிருக்கும். பட் இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த மிஷன் வந்துட்டு பாஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அவரேஜான நல்ல ஒரு படம் பார்த்த ஃபீல் வந்துட்டு கொடுத்துருந்தது. ஸோ ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் ஆக்ஷன் படம் பார்க்கணும் ஆஸ் யூஷுவலான ஒரு டெம்ப்ளேட்ல அப்படின்னா தாராளமாக இந்த மிஷன் வந்துட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டபுளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விட்டுருக்கேன். ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.